வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தேர்ட் சம் பார்க்க போறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 1, 2, பி விச் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4 அண்ட் சி விச் இஸ் ஈக்குவல் டு 5, 6 அண்ட் டி விச் இஸ் ஈக்குவல் டு 5, 6, 7, 8 கொடுத்துருக்காங்க. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? ஓகேவா? எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்சர்லேருந்து தான் கொஷினுக்கு போகணும். ஏன்னா இதை கண்டுபிடிங்கன்னு சொல்லலை, இதில் எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஃபைன். அதில் ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து 4 டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏ கிராஸ் சி. இந்த சிஏ கொஞ்சம் நீளமாக போட்ட மாதிரி இருக்குல்ல, இதை வந்து இதனுடைய வேல்யூஸ் இங்கே இருக்குன்னு அர்த்தம். அதாவது சப்செட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ சப்செட்டுன்னு சொல்லலாம், இல்லை த வேல்யூஸ் ஆஃப் ஏ கிராஸ் சி இஸ் த சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஏ கிராஸ் சியில் வர்ற ஆன்சர் வந்து எனக்கு பி கிராஸ் டிக்குள்ளே இருக்கணும். பட் இந்த பக்கம் இருக்கிறது இங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் சப்செட். ஸோ இங்கே இருக்க வேல்யூ இந்த பக்கம் இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்குள்ளார அந்த எலமெண்ட்ஸ் எனக்கு இருக்கணும். ஓகேவா? இந்த வேல்யூ இதுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி பி கிராஸ் டி கண்டுபிடிச்சு அந்த வேல்யூ வந்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிற வேல்யூக்குள்ள அந்த எலமெண்ட்ஸ் இருக்கணும். அதாவது ஆர்டர்டு பேர்ஸ். ஏன்னா கிராஸ் ஃபங்க்ஷன் போட்டால் தான் என்ன பண்ணுவோம், நம்ம பேர் பண்ணி ஆர்டர்டு பேர் எழுதுவோமா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர்டு பேர் எலமெண்ட்ஸ் இங்கிட்டு இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடுக்குள்ள இருக்கணும். இவ்வளோதான் எக்ஸ்பிளனேஷன். அதுதான் சப்செட் பிலாங்ஸ் டு ஆர் கண்டெய்ன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நான் வந்து சால்வ் பண்ணியே வச்சிருக்கேன் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, ஏ கிராஸ் சி சப்செட் ஆஃப் பி கிராஸ் டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவோட வேல்யூ 1, 2, சியோட வேல்யூ 5, 6. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் பேர் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் 1 எடுத்து 5 கூடயும் 6 கூடயும் பேர் பண்ணி எழுதியாச்சு. அடுத்து 2 எடுத்து 5 கூடயும் 6 கூடயும் பேர் பண்ணி எழுதியாச்சு. ஸோ எனக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்து கொஸ்டின் என்ன இருக்கு, பி கிராஸ் டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பி கிராஸ் டி, பியோட வேல்யூ இது டியோட வேல்யூ. ஸோ ஆஸ் யூஷுவல் 1 எடுத்து எல்லாத்துக்கூடயும் பேர் பண்ணி எழுதியிருப்போமா, 4 பேர் கிடைக்கும். ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கிராஸ்னாவே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்போ 4 into 4 எனக்கு என்ன 16 எலமெண்ட்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த எலமெண்ட்ஸ் இதுக்குள்ள இருக்கான்னு நான் செக் பண்ணணும். செக் பண்ணலாமா? 1, 5 இருக்கா? இருக்கு. 1, 6 இருக்கா? இருக்கு. 2, 5 இருக்கா? இருக்கு. 2, 6 இருக்கா? இருக்கு. அப்போ ஏ கிராஸ் இஸ் த சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி. ஸோ எனக்கு என்னோட ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. ஸோ என்னோட ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. பட் பிசிடியும் ஒன்ஸ் நான் செக் பண்ணிடலாமா? யூஸ்வலாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துருச்சுனாவே நீங்கள் அடுத்து போக தேவையில்லை. இருந்தாலும் நான் இதை சொல்லிடுறேன். இப்போ இங்கே வந்து ஏ கிராஸ் சி பி கிராஸ் டி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அதே தான் ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பி கிராஸ் டி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் சி. பி கிராஸ் டியில் எனக்கு 16 எலமெண்ட் இருக்கு. ஏ கிராஸில் எனக்கு 4 எலமெண்ட் தான் இருக்கு. என்னோட இந்த 16 எலமெண்ட்டும் இங்க இருக்கா? சொல்ல முடியாது. ஏன்னா இங்க 4 தான் இருக்கு, இங்க 16 தான் இருக்கு. 16 விட 4 கம்மி. ஸோ இது எனக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கணும் ஆக்சுவலி. பட் இந்த வேல்யூஸ் தான் இதுக்குள்ள இருக்கு. ஸோ ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் டஸ் நாட் அக்கர். ஓகே. அடுத்து ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் டி கொடுத்துருக்காங்க. நான் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி இங்க வச்சுட்டேன். அடுத்து ஏ கிராஸ் டி கண்டுபிடிச்சி இங்க வச்சிருக்கேன். இந்த வெரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நீங்க நோட் பண்ணீங்கன்னாவே தெரியும் 1 கிராஸ் 1. ஸோ இந்த 1 கிராஸ் 1 வந்து என்னோட ஏ கிராஸ் டில இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1 கிராஸ் 1, இது டொமைன், இது கோடொமைன். இங்க செக் பண்ணீங்கன்னாவே தெரியும் டொமைன்ல 1 இருக்கு, கோடொமைன்ல 1 இல்ல. ஸோ இந்த ஆப்ஷன் எனக்கு வராது. இந்த எலமெண்ட்டே எனக்கு ஏ கிராஸ் பில இருக்க 1, 1 ஏ கிராஸ் டில இல்ல. அப்ப அந்த ஆப்ஷனே வராது. மிச்ச ஆப்ஷன் நம்ம செக் பண்ண தேவையே இல்லை. Because all the elements should be represented in A cross D. கரெக்டா? அடுத்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க? D ஆப்ஷன் வந்து D cross A is the subset of B cross A. கரெக்டா? ஸோ இப்படி இருக்கும்போது D cross A இங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி B cross Aவும் நான் இங்க கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க எலமெண்ட் 5, இருக்கா? இங்கே 5, இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டே இல்லை. ஸோ எனக்கு இந்த ஆப்ஷனே வராது. கரெக்டா? ஸோ இந்த ஆப்ஷனே வராது அப்படிங்கும்போது எனக்கு இந்த ஆப்ஷனும் ரூல்ட் அவுட் ஆகிடும். ஸோ என்னோட ஃபங்க்ஷன் வந்து ஏ தான் எனக்கு வந்து ஆன்சர் தேர்ட் கொஸ்டினுக்கு. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் வெல்கம் டு திங்க் ப்ளஸ் வின். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.